கொடியில கொடி வணக்கம், அந்த வணக்கம் இருக்கு. அந்த வணக்கம் கொடிக்கு நாம கொடுக்குற வணக்கம். அதுதான் அந்த வணக்கம். அதுதான் நான் சொல்றேன், வணக்கம்ன்றது கடவுளுக்கு மட்டும்தான் புரியுது. அவன் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கர்த்தரே, என்னுடைய நிலைப்பாட்டை நான் சொல்லிடுறேன். தேசத்தை தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாது. தேசமும் என்னுடைய மொழியும் எனக்கு இரண்டு கண்கள் மாதிரி. இதில் அதுவா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த இரண்டையுமே என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ தேசத்தையும் மொழியும் நேசிக்கக்கூடிய நான், கடவுள், ஜாதி, மதம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த நிலைப்பாட்டுடன் தான் நான் இருக்கேன். அந்த மாதிரி தான் என்னுடைய வீடியோக்களும் இருக்கும். இதை தவிர வேறு எந்த வீடியோக்களும் என்னுடன் அப்படின்னு வராது. அதையும் மீறி அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், ஹிந்து மதத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் எந்த மதமாக வேணாலும் இருந்துக்கோங்க, தேசம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு கொடி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு கடவுளுக்கு கீழே நாங்கள் இருக்கோம், அந்த கடவுளை நாங்கள் நம்புகிறோம், அதனால் இந்த தேசிய கொடியை என்னால் மதிக்க முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கடவுள் எங்கே இருக்காரோ அங்கே போயிடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இந்த தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசம் இல்லாத, இல்லாட்டி ஒரு வீடு இல்லாத ஒருத்தனுக்கு தான் வீட்டினுடைய அருமை தெரியும். நாளுக்கு நாள் வாடகை இல்லாட்டி வாடகை வீட்டுக்கு மாறுறவங்களுக்கு தான் அதனுடைய உண்மையான அந்த வலியும் வேதனையும் தெரியும். ஒரு பொருளை நம்மளால் வீட்டில் வாங்கி போட முடியாது. ஏன்னு கேட்டால் வாடகை வீடுடா, நாளைக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் தூக்கிட்டு போகணும். இல்லை நம்ம எத்தனை நோட் புத்தகத்தை இழந்திருப்போம் தெரியுமா? நான்லாம் வாடகை வீட்டில் இருந்து வரும்போது ஒரு வீட்டில் நான் நிறைய நோட் புக் வச்சுருப்போம். அந்த வீட்டுக்கு போக முடியாதனால அந்த நோட் புக்கை தூக்கி என்ன செஞ்சுருவாங்க, ஒன்று பழசுக்கு போட்டுருவாங்க, இல்லாட்டி கீழ்ச்சி போட்டுருவாங்க, எரிச்சு போட்டுருவாங்க. அதில் என்னுடைய ட்ராயிங்ஸ் நிறைய போயிருச்சு, நான் எழுதின கவிதைகள் நிறைய போயிருச்சு அப்படின்னு சொல்கிற அந்த வலியும் வேதனையும் நமக்கே ஒரு சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை தான் அதிகப்படுத்துமே தவிர அந்த வீடு இல்லையே அப்படிங்கிற அந்த சோகத்தை மிகப்பெரிய அளவில் மனசில் ஒரு ரணமாகவே வச்சுருக்கும். இன்றைக்கி நாடு இல்லாமல் எத்தனை பேர் அகதிகளாக, புலம்பெயர்ந்தவர்களாக வாழ முடியாமல் இருக்காங்க. ஈழப்போர் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா அவங்களுக்கான தேசம் இல்லை அப்படிங்கிறது தான். அதை விட்டுட்டு இந்தியாவுக்கு ஒரு சுதந்திர நாளில் நம்ம தேசிய கொடி ஏற்றணும். யார் ஏற்றுவாங்க? ஒன்று அந்தந்த வீட்டில் பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. ஒரு ஸ்கூல்னால் ஹெட்மாஸ்டர் ஏற்றுவாங்க, காலேஜ்னால் பிரின்சிபல் ஏற்றுவாங்க, இல்லை ஒரு ஒரு அலுவலகம்னா சிஇஓ ஏற்ற போகிறாங்க, இல்லாட்டி மேனேஜிங் டைரக்டர் ஏற்ற போகிறாங்க, இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் ஏற்ற போகிறாங்க. இல்லை நான் வணக்கம் செலுத்துவது அப்படிங்கிறது என்னுடைய கடவுளுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி தேசிய கொடிக்கெலாம் என்னால் வணக்கம் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் சொன்னாங்க பார்த்தீங்களா? நான் கிறிஸ்தவர் அப்படிங்கிறது இல்லை இங்கே மேட்டர். நான் இந்த இஸ்லாமியன் அப்படின்னு சொல்கிறதுல இங்கே மேட்டர். ஹிந்து அப்படிங்கிறது, நான் ஒரு இந்தியன், அதுதான் இங்கே மேட்டர். இந்திய கொடியை ஏற்றுவதற்கு கடவுள் அப்படிங்கிறது ஒருத்தர் தடையாக இருக்கிறார் அப்படின்னா நாளைக்கு இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை, உன் கடவுளா இந்தியாவா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியம், ஓகே கடவுள் இருக்கார் சொல்கிறாங்க, கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்மளாம் நம்பிட்டு இருக்கோம், நிறைய புத்தகங்களை வாசிச்சுட்ருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படிங்கிறவங்க நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நான் இந்த கடவுளை கும்பிடுறேன்னா இந்த கடவுள் அப்படிங்கிறது நான் சொல்கிறது சாதாரண மனிதர்கள். எனக்கு உதவி செஞ்சவங்களாம் எனக்கு கடவுள் தான். எனக்கு உதவி செய்யக்கூடிய இயற்கை எல்லாமே எனக்கு கடவுள் தான் அப்படின்னு சொல்கிற கோட்பாடுடன் வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரையிலும் நான் ஆத்திகவாதியெலாம் கிடையாது. அதுக்காக இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ தான். ஒரு கடவுளுக்காக நான் தேசிய கொடியை ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன லாஜிக் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. இந்த லாஜிக்கே நம்ம கடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், தேசம் அப்படின்னு ஒன்றே இருக்காது. சில குரூப் குடும்பம்னே ஒன்று இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, சில குரூப் தேசமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எங்கே தான் போய் முடிய போகுது இது அப்படிங்கிறதும் தெரியலை. ஓகே, பார்டர் இல்லாத ஒரு தேசம் உருவாக வேண்டும், எனக்கும் கனவு தான் ஐயா, எனக்கும் கனவு தான். பார்டரே இருக்கக்கூடாது, நம்ம எங்கே வேணாலும் போகலாம், ஜாலியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிற உலகம் அமைய வேண்டும். ஆனால் அமைய விடுவார்களா? அதுவரையிலும் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு தேசம் தேவைப்படுகிறதே, அதுவரையிலும் என்னுடைய கனவுகளை சுமப்பதற்கு ஒரு தாய்நாடு தேவைப்படுதே. அதை விட்டு கொடுத்துட்டு நான் மறுபடி ஒரு அனாதை அங்கே போய் நிற்க முடியாதுல்ல. எப்படினாலும் அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்க, அந்த ஏற்றத்தாழ்வு எப்படி நீங்கள் களைய போகிறீங்க? சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும், பார்டர்லெஸ் நேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் உங்கள் வீட்டில் 10 பேர் குடியமத்தை பாருங்களேன், அப்போ தெரியும். அந்த ஒரு 10 பேருக்கு நம்ம மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். அதில் 10 பேரில் 9 பேர் உழைப்பாங்க, ஒரு நபர் உழைக்க மாட்டாங்க. அப்போ என்ன நடந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது பிரச்சனைகள்லாம் இப்போ தெரியாது. மறுபடியும் அந்த 10 பேருக்கு கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு குழந்தை குட்டின்னு வரும். அப்போ அந்த 10 பேரும் ஒன்றா இருப்பாங்களா அப்படிங்கிறது, குடும்பமாக அண்ணன் தம்பியாக அக்கா தங்கச்சியாகவே இருக்க முடியலை. கூட்டு குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு. இதில் பார்டர்லெஸ் நேஷன் அப்படிங்கிறதுலாம் ஜஸ்ட் ஒரு ட்ரீம். அது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ நடக்கும் தெரியுமா? இந்த உலகத்தில் மெஜாரிட்டியான மனிதர்கள் செத்து கவிழ்ந்த பிறகு, அவ்வளோதான், முடிந்த பிறகு. இப்போ 450 கோடி பேர் இருக்குமா, ஒரு 100 கோடி பேர், 50 கோடி பேர் அப்படின்னு சுருங்கும் போது பரவாயில்ல, நம்ம எல்லாரும் இழந்துட்டோம், மீதம் இருக்கும் நபர்களை அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் மட்டும்தான் பார்டர்லெஸ் நேஷன் அப்படிங்கிறது உருவாகும். அந்த நேரத்தில் தான் தேசம் அப்படிங்கிற கான்செப்ட் அழியும்.
அதுவரையிலும் இதெல்லாம் அழியாது, அழியக்கூடாது அப்படிங்கிறது தான். சரி, இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? அரசியலில் தாங்க வருது. இப்படி ஒரு அரசியல் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இது மத அரசியலா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கோங்க. இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ₹10 லட்சம் அளவுக்கான சரக்கு பாட்டில காங்கலை. சுமார் 760 பாக்கெட்டில் இருக்கக்கூடிய சரக்கு பாட்டில் காங்கலை அப்படின்னு சொல்கிறது நம்ம திருவள்ளுவர் டாஸ்மார்க் லிக்கர் மிஸ்ஸிங் நியூஸ் 7 நியூஸ் 24/7 அப்படிங்கிறவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்க? ஒரு ஆர்டிக்கலை போட்டிருக்காங்க. அங்கே மது கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் சோதனை நடத்துகிறாங்க. சோதனை நடத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அங்கே செய்தியை சேகரிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். என்னன்னு பார்த்தா ₹10 லட்சம் சரக்கை காங்கலைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே போச்சு? அதுவா, எலி ஏதாவது குடிச்சிருக்கும். கால்வாய் இல்லாட்டி பாத்ரூம் கழுகுறதுக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். எப்படிங்க எங்களுக்கு தெரியும்? ₹10 லட்சம் என்ன சும்மாவா? இந்த கணக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வரி கணக்கில் தான் போக போகுது. ஆமாம், இனி அதுக்கு வேறு ஃபேக்ட் செக் பண்ணுங்கள். டாஸ்மாகில் உருவாக்கக்கூடிய இந்த ஒரு மதுபானம் ₹10 லட்சம் காணவில்லை, கணக்கு எழுதி வைக்கப்படும். அதற்கு நம்முடைய வரிப்பணம் ஏதாவது செலவாகுமா ஆகாதா? யாராவது சொன்னீங்கன்னா, இந்த ஃபேக்ட் செக் யூனிட்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததாக நீங்கள் எல்லோரும் புக் மார்க் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை ஏன் நான் இப்போவே சொல்லிடுறேன் அப்படின்னா, இந்த டேட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 17 ஆகஸ்ட் 2024. டைம் கரெக்டாக 1 மணி, விடிய காலையில் 1 மணியில் நம்ம உட்காந்து இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பேசும்போது லைட்டாக தலைவேற வலிக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இதை எப்போவுமே நம்ம ரொட்டீனாக பேசி விட்டுருவோமா? இந்த தடவை கண்டிப்பாக நம்ம டிபி ட்ரூப்ஸ் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து உட்காந்துருக்கேன். வடகிழக்கு பருவமழை அமைச்சர்கள் தலைமையில் ஆலோசனை. புரிஞ்சா? நம்ம பருவமழை வரப்போகுது. இவ்வளோ நாள் நம்ம கற்றுனோம் பாருங்கள். ஃப்ளட்டு வந்துருச்சு, அந்த ஏரியாவில் வந்துருச்சு, இங்கே வந்து பெரிய ஹீட் வேவ் வந்துருச்சு, லானினா வந்துருச்சு அப்படிலாம் சொல்லி நிறைய எச்சரிக்கை எல்லாமே கொடுத்தோம். அது அரசு அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள் இவங்கெல்லாம் நம்ம வீடியோக்கள் பார்க்க வேண்டாம், நிறைய டேட்டாஸ் எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சென்னை மாநகராட்சியில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் ஆலோசனை கூட்டம். புரிஞ்சிருச்சா? இதில் எத்தனை பேர் வந்திருக்காங்க? அமைச்சர்கள் துரைமுருகன் அவர்கள், பெரிய அமைச்சர்கள் வந்திருக்காங்க. KN நேரு அவர்கள், ஏவா வேலு அவர்கள், உதயநிதி உள்ளிட்ட 7 துறை அமைச்சர்கள் பங்கேற்பு. 7 துறை அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். 17 ஆகஸ்டில் இது நடந்திருக்கு. குடிநீர், மெட்ரோ ரயில், மின்வாரியம் உள்ளிட்ட துறைகளுடன் முன்னேற்பாடு குறித்து ஆலோசனை. இந்த 3 பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். யார்? ரோடு போடுவாங்க, எப்பா குடிநீர் குழாய்ப்பா, ரோடை உடைப்பாங்க. எப்பா மின்வாரியம்ப்பா, ரோடை உடைப்பாங்க, மறுபடியும் ரோடு போடுவாங்க. இது எப்போவுமே ரொட்டீனாக நடக்கிறது தான். அப்போ இந்த குடிநீர், மின்வாரியம், ரோடு, மெட்ரோ இந்த 4 பேரும் தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோடு பள்ளமாக மாறுவதற்கும் நம்ம சமதளமாக இருப்பதற்கும் காரணமானவர்கள். அப்போ இவங்க 4 பேரை வச்சு தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சிருச்சா? அப்போது இந்த டிஸ்கஷனில் நம்ம பருவமழைக்கு தயாராகிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறத யார் சொல்லியிருக்காங்கன்னா, KN நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. சென்னையில் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிகள் 77% நிறைவு பெற்றுள்ளன. 3040 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகாலை தூர்வாரும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 320 கிலோமீட்டர் நீளத்துக்கு புதிய சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 45 நாட்களுக்குள் தூர்வாரும் பணிகள் விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இந்த 90%, 80% போன வருஷம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் மறந்துடுங்க. அப்போது நமக்கு நம்ம நிம்மதியாக சென்னை வாசிகள் தூங்கலாம். எப்படி தூங்கலாம்? மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை. சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருந்தாங்களே, டெய்லி ஒரு நாளைக்கு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தால் கூட தாங்குற அளவுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் உங்கள் மனசில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தாங்க நம்முடைய பாலிசியாக இருக்க வேண்டும். கலைஞர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாலிசி தான். அரசியல் இதெல்லாம் இருக்குது. வருமுன் காப்போம். நாளைக்கு மழை வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். மழை வர்றதுக்கு முன்னாடி தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்து விட்டன அப்படின்னு சொல்லி அமைச்சர் பெருமக்களை சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நம்ம வீட்டில் உள்ள வடிகால் திட்டம் சரியாக ஒர்க் ஆகலைன்னா, அமைச்சர் சார் அவர்களே இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களே அப்படிங்கிறது உங்களுடைய புத்திக்கு வரணுமா வேண்டாமா? அப்போ நான் சொல்லி கொடுத்தா தானே அது ஞாபகத்துக்கு வரும். அந்த மனுஷன் சொன்னான் 17ஆம் தேதி இப்படி எல்லாரும் சொன்னாங்க, அந்த மீட்டிங் முடிஞ்சிருக்கு, இது ஊடகத்தில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டிலலாம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் கரண்ட் போயிருச்சு, ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்றீங்க, எல்லாம் சரி பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் சரி பண்ணியாச்சுன்னு சொல்லி எலக்ட்ரீஷியன் அவர்கள் போயிட்டாங்க. நீங்கள் எதையுமே செக் பண்ணாமல் விட்டுருவீங்களா? காசு கொடுக்கறதுக்காக நம்ம எல்லா சுவிட்சையும் போட்டு பார்ப்போம், எல்லாம் ஒர்க் ஆகுதா, 1க்கு 2 முறை செக் பண்ணி பார்ப்போம். ஏன்? உங்களுடைய காசு கையில் காசாக எடுத்து கொடுத்து நீங்கள் அவருக்கு கொடுக்குறீங்க, அவர் வாங்கிட்டு போவார். உங்களுடைய வரி பணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், எப்பா எனக்கு இந்த மாதிரி மழை நீர் வடிகால் திட்டம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வைக்கிறோம்.
ஆப்வியஸ்லி கொஞ்சம் கொஞ்சம் காசாக கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய காசாக கிடைக்கும்போது அதை என்ன செய்கிறாங்க, ஒரு 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 ப்ராஜெக்டாக கொண்டு வந்து அதுக்கு இத்தனை ரூபாய், இத்தனை கோடி ரூபாய்ன்னு சொல்லி ஒதுக்கி அதை செய்கிறாங்க. அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா சரிபார்க்க வேண்டியது கடமை யாருக்கு? எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்தை குறை சொல்லாதீங்க. நாம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம கவுன்சிலர்கிட்ட, நம்ம எம்எல்ஏட்ட, நம்ம எம்பிகிட்ட கேட்கணும். கேட்கும்போது எப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சா, இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரோடு சரியில்லை, நான் போய் கவுன்சிலர் போய் பார்க்குறேன், ரோடு ஏங்க சரியில்லை, எப்போ போடுறேன் அப்படின்னு சொல்லி, எப்போ போடுவீங்க, அங்கே எழுதி வைக்கப்படுது, என்னுடைய கவுன்சிலர் இந்த ரோடு சரியாக வேலை செய்யவில்லை, முடிஞ்சு. ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறோம், ட்விட்டரில் ஃபேஸ் போடுறோம். இப்படிங்கிறது நம்முடைய அதிகாரம். இதனால் யாராவது மிரட்டிடுவாங்க விக்கி, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ ஒரு ஆளை மிரட்டுவாங்க. எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நடந்தால் நல்லா இருக்கும், நடக்கலைன்னா அதை ஒரு ஆளை கும்பாங்குத்து குத்துவாங்க, அவ்வளோதானே. அடுத்ததாக ஒரு விஷயம், மருத்துவர் என்பதையும் தாண்டி ஒரு பெண்ணுக்கு நடந்த இந்த அநீதி. கொல்கத்தா முதுநிலை மருத்துவ மாணவி கொடூரமாக கொல்லப்பட்ட விவகாரம். சென்னையில் மருத்துவ மாணவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம். மருத்துவ மாணவர்கள், மருத்துவ மாணவிகள் அப்படிங்கிறது இங்கே ஒரு புறம் இருக்க, இப்போ தான் தமிழ்நாட்டு மீடியாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பேசிட்டு வராங்க. அதை விட கொடுமை மம்தா பானர்ஜி அவர்கள் இன்றைக்கி செஞ்சது தான். மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு பெரிய பேரணியை கூப்பிட்டுட்டு மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராகவே, மம்தா பானர்ஜி அவர்கள் அதற்கு சரியான சட்டத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியே மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. அம்மா ஆட்சி நடத்துகிறதே நீங்கள் தான்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் இதை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயத்தை பற்றி பேச மறந்துட்டாங்க. இங்கே ஒரு ஒரு ரிசோர்ட்டில் ஒரு 17 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் சடலமாக மீட்கப்பட்டாள். இதே நம்ம தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டலில் நேற்று முந்தானத்து நடந்தது. 2 பேர் ஒரு பெண் டாக்டரை தப்பாக நடக்க ட்ரை பண்ணாங்க. நான் சொன்னேன், ஒரு நபரை நம்ம இழந்துட்டோம், அவங்களுக்கு நீதி தேடி தருவதை விட மீதம் இருக்கும் நபர்களுக்கு இது நடக்காமல் பார்த்துக்கொள்வது தான் உண்மையான ஜஸ்டிஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் ஜஸ்டிஸ், வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு நம்ம நீதி அவ்வளோதான், ரெஸ்ட் இன் பீஸ் முடிச்சிட்டோம். அடுத்தவங்களுக்கு இது வராமல் பாதுகாப்பது தானே அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு சகோதரனுடைய வேலையாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் நம்முடைய ஃபியூச்சரில் நடக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் மெமரி பவரெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு கடவுள், இயற்கை. அப்போ இதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு தவறை சுட்டி காண்பிப்பதால் அந்த தவறு வருங்காலத்தில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசையும். டிபி ட்ரூப்ஸ் எல்லோருடைய ஆசையும் அதுவாக தான் இருக்கும். இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு தான் ஆட்கள் ரெடியாக இருக்காங்களே தவிர ஊதி பெரிதாக்கி அது நடைபெறாமல் தடுப்பதற்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறுமியாக இருக்காங்க. அப்படிலாம் இருக்கணும்னா எதிர்க்கட்சியாக இருக்கணும், இல்லாட்டி எதிர்க்கட்சியாக ஆக துடிக்க வேண்டிய கட்சிகளாக இருக்கணும். ஆளும் கட்சி எதிர்க்கட்சியாக மாற வேண்டும், இல்லாட்டி எதிர்க்கட்சி ஆளும் கட்சியாக மாற வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். புரிஞ்சவங்க டிபி ட்ரூப்ஸ்க்கு கீழே இருக்கீங்க, புரியாதவங்க இன்னும் மாய உலகத்தினுடைய ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு நம்பிக்கோங்களேன். ஓகே, அடுத்த வீடியோ ஒன்று நாளைக்கு பேச போகிறேன். அதில் இந்த நாணய வெளியீட்டு விழா திமுகவும் பாஜகவும் ஏ டீம் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது என்ன அப்படிங்கிறதையும் ஒரு கை பார்த்துடலாம். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.